அழகிய ரம்யமான கார்த்திகை மாதம் எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு விருச்சிகை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் கேலண்டரில். அதோட எண்டு இன்னும் 2-3 நாளில் நமக்கு வந்து மார்கழி ஆரம்பிச்சிடும் 17ஆம் தேதியில். ஸோ மார்கழினாலே வந்து ஆண்டாளோட பாசுரங்கள் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வரும். இன்றைக்கி பேச போகிற இந்த டாப்பிக்கு கூட பூமி பிராட்டியான ஆண்டாள் மற்றும் முக்கியமாக வராக அவதாரம் பற்றி சில விஷயங்களும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்பிரானின் 3 முக்கியமான அவதாரங்களில் வந்து அவர் வந்து சரணாகதி அப்படிங்கிறத அதோட சாராம்சத்தை சொல்வர். ஸோ ஒன்று வந்து ராமாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் சரணாகதி பற்றி நிறையா சொல்லியிருக்கு. பிராட்டியே வந்து நமக்கு சொல்கிறாங்க, ராமனை பார்த்து சரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லாத்தையுமே மன்னித்து நமக்கு நல்லது செய்கிறார், நம்மளோட பிறவி பிணியை போக்குறார். கிருஷ்ணாவதாரத்தில் கீதையில் சரணாகதி பற்றி வரும். வராக அவதாரத்துலேயும் சுவாமி வந்து அவதார ரகசியங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கார். முக்கியமாக அதனால்தான் வந்து இந்த ஏகாதசி, கைசிக ஏகாதசி அன்னைக்கு வந்து வராக புராணத்தில் சொல்லப்படுற அந்த முக்கியமான ஈவெண்ட் வந்து நடக்கும். நம்பர் 1 ஸ்டோரி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கைசிகை ஏகாதசி. ஸோ விருச்சிக மாதத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. அதில் வந்து பூமி பிராட்டிக்கிட்ட எவ்வளோ அவதார ரகசியங்களில் சொல்கிறார் எம்பெருமான். பிராட்டி வந்து ஆண்டாளாக வரும்பொழுது இது வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது அன்னிலேருந்தே வந்து நோட் பண்ணிட்டு, முக்கியமாக அந்த மாயனை மண் பாசுரங்கள்லேயும் வந்து சுவாமி சொன்ன அவதார ரகசியங்கள்லேருந்து ரொம்ப நுணுக்கமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. வராக அவதாரம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நான் சொல்கிறதோட ரீசன் வந்து நம்ம நவகிரகங்களில் சில கிரகங்களுக்கும் அவதார ரகசியங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ராமர் வந்து சூரிய குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விவஸ்வான், மனு, இக்ஷ்வாக்கு அப்படி சொல்லப்படுது. கிருஷ்ணருக்கும் சந்திரனுக்கும் நிறையா சம்மந்தம் சொல்லுவாங்க. கூர்மாவதாரம், சனி, இது மாதிரிலாம் சொல்லும்போது ராகு அப்படின்ற பொழுது நம்ம வந்து இந்த வராக அவதாரத்தோடு ரிலேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ விடைகள் வந்து வராகரை பற்றி நான் எழுதினதும் இருக்கும். போக போக சிலது படித்து காமிக்கிறேன். போத் இங்கிலீஷ், தமிழ்லலாம் இருக்கும். பட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆழ்வார்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா வராகரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏனத்தில் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் அப்படின்னு வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து வராகரை பற்றி அழைப்பது வந்து திருக்கடல் மல்லை என்னும் ஸ்தலசேன பெருமாளை அழைக்கும் பொழுது இந்த பாசுரத்தை சொல்கிறார். ஏனத்தில் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான். ஞான பிரானை அன்றி நான் வேறொரு நல்லதை நான் கண்டு கொள்ளதில்லை அப்படின்னே வந்து நம்மாழ்வார் சொல்கிறார். ஸோ ஞான தெளிவை பெறு, நான் வந்து வராக அவதாரத்தில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன், அவரை நான் வந்து பணிஞ்சு இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு வந்து தீர்வு கண்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சரி, ஒரு மன தெளிவுக்கு வந்து நம்மாழ்வார் சொல்வது ஞானபிரான் என்கிற பேரில் வந்து வராகரை சொல்வார். அதுக்கப்புறம் வந்து நாச்சியார் திருமொழியில் வந்து ஆண்டாள் வந்து வராக அவதாரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் பாசுரத்தில் வந்து பாசை தூர்ந்து கிடந்து பார் மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் தேசுடை தேவர் திருவரங்க செல்வனார் பேசு இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு. இந்த பாசுரத்தை பற்றி எவ்வளோ சொல்லலாம். அதாவது பூமி பிராட்டி அந்த ஹிரண்யாக்ஷனால் அப்படிப்பட்ட ஒரு அழுக்கில் வந்து கிடக்கும் பொழுது தன்னுடைய அத்தனை க்ளோரியும் இழந்து ஒரு பாசியால் இருக்கும் பொழுது தான் மட்டும் அழகாக வரணும்னு நினைக்காம வராகன் எப்படி வந்தான்னா அவனே வந்து ரொம்ப அழுக்காக அதுலேருந்து தோன்றின மாதிரியும் தன்னுடைய அத்தனை லக்ஷணங்கள் அழகை வந்து மறைத்து கொண்டு வந்தானாம் அப்படிங்கிறத வந்து சொல்லும் பொழுது
நம்மளே வந்து ஒரு இடத்துல கஷ்டங்கள் நிறையா இருக்கும் பொழுது நம்ம அங்கே ஜொலிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? அவரோட இயற்கை அத்தனை ஒரு மிகப்பெரிய தேஜஸையும் கூட அவர் வந்து மறைத்து கொண்டு வந்தார் என்று சொல்வது தானே இந்த பாசுரத்தோட பியூட்டியே. அதுதான், பாசி தூர்ந்து கிடக்கும் பார் மகட்கு பண்டொரு நாள் மாசுரம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம். மானமில்லா அப்படிங்கிறது வந்து என்னடா மீனிங் அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். மானமில்லா அப்படின்னு சொல்கிறாங்களே, உவமானம் உவமேயம், ஒரு எடுத்துக்காட்டே இல்லாதவன். இவனை போல் அவனை போல் இவன் எந்த கிங்கை வேணால் சொல்லலாம், எந்த மனுஷங்களை சொல்லலாம், இந்த மாதிரி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னு கம்பேர் பண்ணலாம், கின்னஸ் ரெக்கார்ட் வைக்கலாம், பிரேக் பண்ணலாம். ஆனால் வந்து கடவுள் செய்து முடிச்சது யாராவது பிரேக் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ உவமானம் இல்லாத மானமில்லா பன்றியாம், உவமானம் உவமேயம், எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டும் இல்லாதவனே ஏன் வராகனே அப்படின்னு. தேசுடை தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் இருக்குது. திருப்பதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது முன் வராக க்ஷேத்திரம் தான். அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீனிவாசர் அங்கே வந்த உடனே பெருமான் இடம் கொடுத்து அவருக்கு திருமணம் நடந்து எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு தெரியும். கலியுகத்தின் மிகப்பெரிய திவ்ய தேசமான திருப்பதி, அது முன்னாடி வராக க்ஷேத்திரம். ஈவன் நம்மாழ்வார் பிறந்த ஸ்தலம் வந்து மெயினாக குருஸ்தலம்னு சொன்னாலும் அவர் பாடி இருப்பதால் அங்கே வந்து நம்மாழ்வார் பிறந்த இடத்துல ஞானபிரான் என்று அவருடைய வராகர் சந்நிதியும் இருக்கிறதுனால அந்த ஸ்தலமும் ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம். இப்போ சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் திரு இடவெந்தை, திருவலவெந்தை 2 கோவிலுமே வந்து வராக ஸ்தலம் தான். ஒன்று வந்து ஸ்ரீ நித்திய கல்யாண எம்பெருமான், இன்னொன்று வந்து நம்ம ஸ்தல சயனம் முன்னாடியே சொன்னேன்ல, ஏனத்தில் உருவாகி நிலமங்கை எழல் கொண்டான்னு மாமல்லபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதுவும் வந்து வராக ஸ்தலம் தான். ஸோ வராகன் அவதாரத்தை நம்ம வந்து சேவிக்கும் பொழுது ராகு ரிலேட்டட் பயம்னு இல்லை, வாழ்க்கையில் எந்த பயமே இருக்காது. அவர் கொடுக்கும் மன தெளிவு என்பது வந்து சூக்ஷ்மமாக சொல்லப்பட்ட மிகப்பெரிய உண்மை. இன்ஃபேக்ட் அம்மாழ்வார் வந்து பல பாசுரங்கள்லேயும் வந்து வராகரை மறைமுகமாகவும் வந்து பாடியிருக்கிறார் என்றே வந்து நான் கருதுகிறேன். ராகுவோடு ஏன் கம்பேரிசன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த எனாமஸ் சைஸ் அண்டு ரொம்ப உயரமான அவதாரம்னு சொல்லுவாங்க வராகரை. அதுக்கப்புறம் வந்து பல வராக க்ஷேத்திரங்களில் வந்து ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே கூட வருவாங்க. இப்போ ஸ்ரீமுஷ்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அனைத்து மதத்தினரும் கூட வருவாங்க. வராஹ் சாஹேப் அப்படின்னே கூட சொல்கிறாங்க அங்கே அவரை. ஸோ ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களில் வராகருக்கு 2 சொல்லலாம். ஒன்று வந்து புஷ்கர் கிட்ட இருக்குது ராஜஸ்தான், அங்கேயும் மிகப்பெரிய ஒரு வராக ஸ்தலமாகவும் சொல்லலாம், அங்கே வந்து கோவில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீமுஷ்ணமில் எம்பெருமான் வந்து மிக அழகான திருக்கோலத்தில் நின்றுட்டுருப்பார். அதுவும் வந்து ஒரு வராக க்ஷேத்திரம். கவச்சமே வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சம்மிதம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாதிரம் ச சாலிகிராமம் ச நைமிஷம் தோயாதிரம் புஷ்கரம் செய்வ நர நாராயணஸ்ரமம் அஷ்டோமி மூர்த்தய சந்தி ஸ்வயம் வியக்தா மஹிதலே அப்படின்னு. நார்த்தில் இருக்கிற 4 க்ஷேத்திரங்கள், சவுத்தில் இருக்கிற 4, 2த்துலேயுமே சுயமாக வந்தவனே எம்பிரானே ஸ்ரீமன் நாராயணா என்பதை சொல்கிற வராக கவச்சம் ஸ்டார்டிங் தான் இது. ஸோ அங்கே என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து அந்த மன தெளிவு அப்படிங்கிறது வந்து நிறைய நேரம் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ எம்பிரானை வந்து வழிபட மன தெளிவை தருகிறார், ஞானத்தை தருகிறார், கிளாரிட்டி அதை வந்து கொடுக்குறார் என்பதனாலேயே அவருக்கு வந்து ஞானபிரான் என்ற ஒரு மிக அழகான பொருத்தமான பெயர் உண்டு. உங்களுக்கும் இந்த நாள் நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.